வணக்கம். துன்பம் அப்படிங்கிற இருள் நம்மை சூழாமல் இருக்கணும் அப்படின்னா, நம்ம சில விஷயங்களை பின்பற்றித்தான் ஆக வேண்டும். வீட்டில் இருக்கிற பெண்கள் சமையல் அறையில் கொஞ்சம் கவனத்தோடு செய்யக்கூடிய விஷயங்களை பின்பற்றிட்டு வந்தாவே, நம்ம வீட்டில் பண கஷ்டம் இருக்காது, கடன் சுமை அதிகமாகாது, வீட்டில் சந்தோஷம் நிறைவாக இருக்கும். பெண்களுடைய அஜாக்கிரதையும் கவனக்குறைவும் தான் வீட்டில் கஷ்டம் வருவதற்கு காரணமாக இருக்கும். அதனால் நம்ம எந்தெந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வீட்டு பெண்கள் எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக அடுத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது. நம்முடைய குடும்ப விஷயங்கள் நமக்கு மட்டும்தான் தெரியணுமே தவிர, அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்க, நண்பர்கள் அப்படின்னு எல்லோர்கிட்டையும் ரொம்ப வெளிப்படையாக இருக்கிறதா நினச்சிட்டு எல்லா விஷயத்தையும் வெளியில் சொல்கிறது தவறான விஷயம். நம்ம மூடி வைக்க வேண்டிய முதல் விஷயம் நம்ம வீட்டு குடும்ப வரவு செலவு கணக்குகள், நம்ம வீட்டு வருமானம். அடுத்ததான் நம்ம மறைத்து வைக்க வேண்டிய இடம், பணம் வைக்கும் அலமாரி, பீரோ, பெட்டி எதுவாக இருந்தாலும் அதை திறந்தபடியே வைக்கக்கூடாது. பணத்தை எப்போதுமே மூடிய இடத்துல தான் வைக்கணும். பர்ஸில் வச்சா கூட ஜிப்பு போட்டு மூடி தான் வைக்கணும். பீரோவில் சாவி எப்போவுமே தொங்கிட்டு இருக்கக்கூடாது. பீரோவை பூட்டி சாவியை பத்திரப்படுத்தி வைக்கணும். அப்போ தான் பணமும் நம்ம வீட்டில் நிரந்தரமாக பத்திரமா இருக்கும். அடுத்து சமையல் அறையில் பார்த்திங்கன்னா, கல்லுப்பு ஜாடி. சில நேரம் நம்ம சமைக்கும்போது அந்த கல்லுப்பு ஜாடியை திறந்தபடியே வச்சுருவோம். சமையலை முழுமையாக முடிச்சுட்டு மூடிக்கலாம் அப்படின்னு. ஆனால் அது முற்றிலும் தவறு. சமையல் அறையில் இருக்கிற மகாலட்சுமியின் அம்சமாக சொல்லப்படுற உப்பு ஜாடி எப்போதுமே மூடித்தான் இருக்கணும். தேவைப்படும் போது ஜாடியை திறந்து உப்பை பயன்படுத்திட்டு உடனடியாக மூடிடணும். கல்லுப்பு ஜாடி திறந்தபடி இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் கடன் சுமை அதிகரிக்கும். ஜாடியை திறந்து வச்சோம்னா கல்லுப்பில் வாசம் செய்யும் மகாலட்சுமி நம்ம வீட்டை விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது இதுக்கான அர்த்தம். அதே மாதிரி பால், தயிர், நெய் இவைகளை கையாளும் போது கூடுதல் கவனம் வேண்டும். பால், தயிரை வீட்டில் அடிக்கடி வீணாக்கக்கூடாது. கெட்டு போய் குப்பையில் ஊற்றக்கூடாது. ரொம்பவும் புளிச்சிருச்சுன்னு தயிரை அடிக்கடி குப்பையில் கொட்டக்கூடாது. அளவோடு வாங்கி அளவோடு தயிர் உரை ஊற்றி பயன்படுத்திக்கலாம். தயிர், பால், அன்னம் அதாவது சாதம், குழம்பு இவைகளையெல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறத அப்படியே கொண்டு போய் சமையல் மேடையில் வச்சு திறந்தபடி வைக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து மூடி பராமரிக்கணும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி விஷயங்களில் நமக்கு பொறுப்பு வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம வீட்டில் இருக்கிற கடன் சுமை குறைஞ்சிரும். பண கஷ்டம் தாராளமாக நம்ம விட்டு போயிடும் அப்படிங்கிறது ஐதீகம். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.